மதிப்புக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இந்த அருள்ல ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம். முதல்ல நேத்து பார்த்தோம், யாரெல்லாம் இந்த குரானை இந்த முகமது நபிக்கு தான் இறக்கப்பட்டது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு காரியத்தை சீராக்குவேன், அவர்களை சிறப்புக்குரியவர்களாக்க வேண்டாம். ஒரு அருள், அது ஒரு பெரிய கிஃப்ட். ரெண்டாவது அருள் இன்னைக்கு பார்க்க போது ரெண்டாவது அருள், அது 48வது அத்தியாயம். 48வது அத்தியாயத்தை நீங்க பார்க்க. 48 முகமதுக்கு அடுத்த அத்தியாயம் 48. அது 48வது அத்தியாயம் முதல் வருஷம் 2வது வருஷம் பாருங்க. அதுல அல்லாஹ் ஒரு கேரண்டி விடுவான். என்ன கேரண்டினா, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த நம்பிக்கை சம்பந்தப்பட்டதை மேலும் நம்பிக்கைப்படுவதற்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை கொடுத்துருக்கான். சும்மா பிளைண்டா நம்ப முடியாது. நீங்க பிளைண்டா நம்ப வேணாங்கிறான்டா. இந்த முகமது நபியும் இந்த குரானையும் நீங்க பிளைண்டா நம்ப வேணாம், அடிப்படை ஆதாரத்தை வச்சு நம்புங்கிறான். அப்ப அடிப்படை ஆதாரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பு இந்த ஹெட்டிங்கா நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாவுடைய ரசூலையும் வேதத்தையும் யார் நம்புகிறார்களோ அவர்களுடைய செயல்கள் உயர்த்தப்படுகிறது, அவர்கள் செயல்கள் சீராக்கப்படுகிறது அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப மற்ற மனிதனை விட நம்முடைய கண்ணியம் அப்படி தூக்கி நிறுத்துறேங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த இந்த அடுத்த அடுத்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க ரெண்டாவது அருள். அந்த ரெண்டாவது அருள் என்னன்னா, இப்ப பாருங்க, அல்லாஹ் தெளிவா சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் யஃபிர், மன்னிப்பதற்கு லக்க உமக்கு, அல்லாஹு அல்லாஹ், மா தகத்தம முந்தியதையும், மின் தம்பிக்க உம் செயல் உம் பாவத்து, துணுபுல பாவம் தானே, மின் தும்பிக்க பாவத்திலிருந்தும், வமா தகரக பிந்தியதையும், அதாவது நபியே உங்களுக்கு முன் சென்ற பாவமும் பிந்தியதும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் கேரண்டி கொடுக்குறான். முதல் யார் கேரண்டி கொடுக்குறான்? இந்த குரானை யார் பெறுகிறார்களோ, முதல்ல யார் பெறுகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுடைய முந்திய பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் நான் போக்கி விடுகிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவங்களுடைய சன்னிதானத்தை தூக்குறான். அப்ப அவங்கள ஃபாலோ பண்ற நெஹமத்து, அந்த நெஹமத்துக்கு பாருங்க, அந்த நெஹமத்துக்கு நமக்கு பிறகு சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ற வார்த்தை தூதருக்கு மட்டும் இல்ல, நமக்கு தான். அந்த தூதருக்கு சொல்ற வார்த்தை என்ன? உங்களுடைய முந்திய பாவங்களையும் பிந்திய பாவங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு செஞ்சா கூட அதை நான் மன்னிக்கிறேங்கிறான். ஏன்? அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி கொண்டு போறான். அப்ப கொண்டு போற இறைவன் அந்த அல்லாஹ்வையும் அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை இந்த திருக்குரானையும் அந்த முகமது நபியும் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பார்த்து பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த இப்ப சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க, நிறைய பயன்ல சொல்லுவாங்க, யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும், பிந்திய பாவங்களும் மன்னிக்கப்படும். இதுக்கு என்ன கேரண்டி சொல்லுங்க? இது ஹதீஸ் தாங்க. என்ன கேரண்டி? இந்த ஆயுதம் தான் கேரண்டி. அப்ப 48வது அத்தியாயத்துல 2வது வசனம் நமக்கு கேரண்டியா இருக்குது. அப்ப இந்த கேரண்டி, இதை விட என்ன கேரண்டி வேணும்? இதை விட என்ன அருள் வேணும்? நாம என்னங்க செய்யல? ஒண்ணுமே செய்யல. குரானை பார்க்கிறோம், குரானை படிக்கிறோம், முஹம்மது நபியை நம்புறோம். அப்ப இந்த வேதத்தையும் தூதுவத்தையும் நம்பும் போது அதனுடைய செயலை உள்வாங்கி நம்மளால முடிந்த வரைக்கும் நன்மையின் பக்கம் திரும்பி திரும்பி வரணும். அந்த நன்மை என்ன? சாலிகான அமல்கள். அப்ப சாலிகான அமல்கள் என்ன? 33வது அத்தியாயம் 35ல சொல்றோம் சாலிகான அமல். இதெல்லாம் பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணா. அப்ப அந்த சாலிகான அமல்ல ஒன்று சொல்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஆண்கள் நோன்பு பிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் பெண்கள் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் பாவத்தை போக்கி அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான். 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல வரிசையா எடுத்து சொல்லுவான், ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண். அதுல ஒண்ணு சொன்னேன், எந்த ஆண் நோம்பு பிடிக்கிறார்களோ எந்த பெண் நோம்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை நான் நீக்கிவிட்டு அவர்களை நான் பரிசுத்தமாக்குவேங்கிறான். ஒண்ணு. அந்த 2வது 48வது வசனம் நமக்கு என்ன கேரண்டி கொடு? முன் செய்த பாவத்தையும் பின் செய்த பாவத்தையும் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. அது பாவத்துல நிறைய இருக்குது, அதுவும் ஒரு விஷயம், அப்புறம் பேசணும்னா. அப்ப மன்னிக்கப்படுது, கேரண்டி வந்துருச்சு. அப்ப நாம அசுத்தமா இருந்தா நம்ம சுத்தப்படுத்தப்படுகிறோம்.
இப்ப நம்ம சுத்தப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன் சுத்தப்படுகிறேன்னா, சுத்தமான வேதத்தை படிப்பதால் சுத்தப்படுத்தப்படுகிறோம். சுத்தமான பரிசுத்தமான இந்த முகமது நபியை ஃபாலோ பண்றதால் நாம இன்னும் படுத்தப்படுகிறோம். இதான் அல்லாஹ் சொல்றான். இதுதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான். இந்த குர்ஆன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது ரஹமத்து. இது கிடைக்குமா? நம்ம அப்பா வந்து ஒரு ரஹமத்து கொடுப்பாரு. வீடு கொடுத்திருப்பாரு. ரஹமத்து கல்வி கொடுத்திருப்பாரு. ரஹமத்து நல்ல மனைவியை சூஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. நல்ல ஊட்டம் வாங்கி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் ரஹமத்து தான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய அருட்கொடை கூட அப்பா கொடுக்குற அருட்கொடைன்னு வைங்க. வீடு, வாசல், மனைவி எல்லாம். இது நம்ம சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சம்பாதிச்சு நமக்கே வச்சுக்கிறோம். இப்ப நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு வீடு. நான் இப்ப படிக்கிறேன் என் கல்வி. இதெல்லாம் எனக்கு ஒரு ரஹமத் தானங்க. இந்த ரஹமத்துல இந்த கல்வியை கொண்டு ரஹமத்து வரும், பலாவும் வரும். அதே மாதிரி வீட்டிலையும் நன்மையும் வரும், தீமையும் வரும். அப்ப இந்த 2 வந்து இதுல கிடைக்கிறது. இதான் இறைவன் சொல்றான், என்னை ஏற்றுக்கொண்டு இந்த 2 வரப்பாரு. இதை நீக்கிட்டு இந்த நன்மையை உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நன்மையை தான் நான் எடுப்பனத்தை, இந்த தீமையை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய உத்தரவாதமான வார்த்தைகள் என்பதை நாம உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும். அப்ப எவ்வளவு ரஹமத்து உள்ள மாதம், எவ்வளவு ரஹமத்துடைய ஒரு நபி. அந்த நபிக்கு நம்ம ஃபாலோ பண்றோம்னா நம்ம எவ்வளவு ரஹமத்துக்குள்ளவர்கள். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் பாருங்க. ரஹ்மான் கருணையாளன். அவன் சொல்றான், கண்ணியத்துக்குரியது வந்து அல்லாஹ்வுக்குரியதுங்கிறான். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது. இப்ப கண்ணியம், ஒட்டுமொத்த கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது. அந்த கண்ணியத்துல கொஞ்சம் வந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ்வும் கண்ணியத்துக்குரியவர்கள். அந்த ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் கண்ணியம் கொடுக்கலாம் அல்லாஹ். அப்ப நம்ம பேசும்போது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் பேச கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் கண்ணியமானவர்களே, இந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களே, இந்த இறை வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களே அவர் கண்ணியத்துக்குரியவர்கள். இந்த வார்த்தையோடு ஆரம்பம் பண்ண சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே அப்படின்னு. கண்ணியம் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா சொல்லும் போது இந்த வேதத்தை யார் தொட்டானோ, இந்த வேதத்தினுடைய நபியை யார் ஃபாலோ பண்றானோ அவன் கண்ணியத்துக்குரியவன் தான். அப்ப அவனுக்கு கண்ணியம் குறையும் போது அவனுடைய லைஃபை சீராக்குறேங்கிறான். அவன் லைஃபை சீராக்குறேங்கிறான். அவனுக்கு வந்து மறுமையில வந்து ஒரு கேரண்டி. அந்த ரஹமத்து, அந்த சொத்து, அந்த வீடு, அப்பா கொடுத்த வீடை விட அங்க உள்ள வீடு இருக்கிற பெருங்கொண்ட ஒரு மாளிகை. அந்த மாளிகை கொடுக்குறேன். இங்க நீ சாப்பிடற கனிமணிகள், கனி வகையெல்லாம் இதை விட டாப் அங்க. அப்ப இங்க நீ ஆத்துல தண்ணி பிடிக்கிற, அங்க ஓடுற ஆறு வேற ஆறு. அதை விட முடியாத ஒரு இதெல்லாம் கிடைக்கும். அந்த ரஹமத்து, அந்த பரக்கத்துக்கு தான் இந்த நம்ம பாடுபடுறோம். நம்ம பாடுபடுறது தான் வழிகாட்டியா வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய நன்மைகளை வந்து கொள்ளை அடிக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த நன்மையும் இந்த இந்த இதை வந்து யார் மறுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நட்ட வழங்கினான். இந்த குர்ஆனை கொடுத்துட்டேன், இந்த தூதத்தை கொடுத்துட்டேன், விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா நிராகரிக்கிறான். விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா நிராகரி. நாங்க முகமது நம்ப மாட்டோம், குர்ஆனை நம்ப மாட்டோம், போ. நாங்க நரகத்தை நம்ப மாட்டோம், சொர்க்கத்தை நம்ப மாட்டோம், போ. யார் நம்பினார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை செல்லுங்கிறான். அப்ப இந்த வார்த்தை யாருக்கு செல்லாது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வேதத்தையும் நம்பாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கேரண்டி செல்லாது. எது செல்லாது? அல்லாஹ்வுடைய கேரண்டி, அல்லாஹ்வுடைய ரஹமத்து. இந்த ரஹமத்து மறுமையில் உங்களுக்கு மீட்சி கொடுப்பேன், உங்களுடைய பாவத்தை போக்கி உங்களை நல்லடியார்கள் ஒருவராக ஆக்குவாங்க. பாருங்க, இந்த ரஹமத், இந்த கிஃப்ட் அவர்களுக்கு கிடைக்காது. அதுதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதையும் நம்புகிறார்களோ அவர்கள் யாரு அப்படின்னா பாக்கியசாலிகள். நிராகரிப்பவர்கள் யாருன்னாக்கா பாக்கியமற்றவர்கள். தன்னுடைய அலட்சியத்தால, இல்ல படிச்ச ஒரு அந்த கௌரவத்தால, வேகத்தால இதெல்லாம் மறுக்கிறாங்க பாருங்க. அவர் யாருன்னா பாக்கியமற்றவர்கள். அந்த பாக்கியத்தை இழந்தவர்கள், அந்த நன்மை இழந்தவர்கள். அப்ப யாரு? கை சேதப்படுறவர்கள். இதைத்தான் இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹமத்துல சொல்லும் போது, இந்த ரஹமத்துல நாம வந்து ஒட்டிக்கிட்டோம். இந்த ரஹமத்து நமக்கு கிடைக்கும். இது நிச்சயமா கிடைக்குமா? சத்தியமா கிடைக்கும். சந்தேகமே விடக்கூடாது. சந்தேகம் விட்டீங்கன்னா டேஞ்சர். அதான் அல்லாஹ்வுடைய பக்கத்துல யாருமே சந்தேகப்படாது. அல்லாஹ் கொடுக்கறானா கொடுக்கலாம். இல்ல அல்லாஹ் கொடுப்பாருல அது அப்படியாக்கும் நினைக்கவே கூடாது. அல்லாஹ் கொடுக்கறான். கஃபூர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் மன்னிக்க கூடியவன் தான். இல்ல அல்லாஹ் மன்னிப்பானா? எனக்கு டவுட்டா இருக்கானா? டவுட் பாருங்க. அதாவது வந்து நம்பிக்கையற்றவன் தான் டவுட் பண்ணுவான். அந்த நம்பிக்கையற்றவன் டவுட் பண்ணுவான். அப்ப நம்பிக்கை உள்ளவனுக்கு டவுட்டே வரக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிச்சு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான்.
அப்ப நீங்க இன்னொன்னு கூட சொன்னீங்க. அப்ப அல்லாஹ் நம்மளால நிறைய பாவம் செஞ்சுட்டே போலாமா அப்படிம்பீங்க. அதுன்னு வருது. அடுத்தது நம்ம பார்ப்போம். அதனால யாரெல்லாம் இறைவனை நம்புகிறார்களோ, இறை தூதரை நம்புகிறார்களோ, இந்த வேதத்தை நம்புகிறார்களோ, அவர்கள் பாக்கியசாலிகள். ரஹமத்துக்கு உள்ளானவர்கள். அந்த ரஹமத்து இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த 2வது ரஹமத்த தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ரஹமத்த நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.